ஒரு பாம்பு கடிச்ச உடனே ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ட்டு பதட்டப்படுறாங்க பார்த்தீங்களா? பதட்டப்படுறது, அலறது, அழுகிறது இந்த மாதிரியா அதிகம் பயப்படுறதுனாலையும் அந்த பாம்புகள் எங்க கடிச்சாலும் உடனே வந்து பாதிப்பு ஏற்படும். தூங்கும் போதுதான் பாம்பு சில பேர் தான் கடிக்கும். இப்போ ஒரு சிறு பையனை வந்து ஒரு கட்டுரை பாம்பு கடிச்சு ஒரு 9 மாத குழந்தை பையன் தான், நமக்கு தெரிஞ்ச பையன். நல்ல பாம்பு கடிச்சு அப்படின்னா கடிச்சு ஒரு 20 நிமிஷத்துல வந்து கண் இமை மூடுது. கண்ணு பட்ட பார்த்தீங்களா? கண்ணு பட்ட அதுவாகவே மூட ஆரம்பிச்சிடும். நாக்கு சேர்ந்து போயிடும். நாக்கு வந்து பேசவே முடியாது. அப்போதான் வந்து எச்சியா வரும். அப்போ வந்து ஐயோ நல்லா பிடிச்சி வாயில் நுரையா தள்ளுன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் காரணம். என்னடாச்சு அப்படி கேட்கறதுக்குள்ள அந்த பயம் வந்து சில பேர்ல வந்து கோமா செஞ்சு போயிடுவாங்க. இந்த கட்டுரை மடிச்சா இந்த மாதிரி ஏற்படும். இதான் சாஸ்கல் வைப்பர், அதாவது சுருட்டை விரியன். இது வெனமஸ் ஸ்னேக். அது எப்படியே மின்னல் வந்து தாவி கிடைக்கும். அதற்கு கேட்குறீங்களா? சொல்ல நிறைய பேர் அதுக்கு வந்து ஒரு இதே சொல்லுவாங்க. அதாவதுன்னா விதிமுறை தான் வந்து விரியம் கிடைக்கும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் 150 பாம்பு மேலே கிடச்சிருக்கு. அந்த கீரல் ஏற்பட்டது கிடைச்சா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். அவங்க சொல்றாங்க தம்பி கத்தி வச்சு கிழிச்சு விடுவோமா அப்படிங்கிறாங்க. தலையை மட்டும் தான் ஆட்டுறேன். எனக்கு சுயநலம் எதுவுமே இல்லை. கரெக்டாக அரை மணி நேரத்தில் அந்த அரசு கொடுப்பாங்க. கூப்பிட்டு போனோடனே அந்த டாக்டர் பார்த்தா என்ன சொன்னார், பையன் குலைக்க கஷ்டம். அவர் டாக்டர் சொல்றாரு பையன் உயிர் குலைக்க கஷ்டம் அப்படின்ட்டு. அப்போ இந்த கடிச்ச விரல் மட்டும் பிளாக்கா இருந்துச்சு. ஃபுல் இந்த வரைக்கும், இந்த கோடு வரைக்கும் அப்படியே கருப்பாயிருச்சு. விரலாம் இருக்கும், மடக்கலாம் செய்வேன். ஆனா வந்து இந்த இடம் கருப்பாக தான் இருக்கும். தொட்டு பார்த்தா எதுவுமே உணர்ச்சி இருக்காது. அதனால எடுத்து உடம்புல கெட்டு போன பொருள் இருக்கக்கூடாது. மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மதுரையை சேர்ந்த ஸ்னேக் சகா இருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வந்துட்டுனா ஒருத்தர் பாம்பு கடிக்குது அப்படின்ற பட்சத்தில் கடிச்சிருச்சு, அடுத்து அவங்க என்ன பண்ணணும்? பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா முதல் வந்து பயப்படாமல் இருக்கணும். பாம்பு கடித்த இடத்துல இருந்து சற்று நகண்டு வரணும். ஏன்னா வந்து கடித்த பாம்பு வந்து அங்கே தான் இருக்கும். அதான் மீண்டும் அவரை கடிக்காமல் இருக்கும். அடுத்து வந்து கடிப்பட்டவரை வந்து தண்ணீர் தராமல் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கடிச்ச இடத்த வந்து கொஞ்சம் அசைக்காமல் இருக்கணும். கையில் கடிச்சாலும் சரி தான், காலில் கடிச்சாலும் சரி தான், அசைக்காமல் இருக்கணும். அது வந்து சப்போஸ் யாராச்சும் கூட இருந்தால் வச்சுக்கல, அவங்க வந்து அவர் வந்து பதட்ட நிலைக்கு ஆக்கக்கூடாது. ஐயோ விஷப்பாம்பு கடிச்சிச்சு உயிர் போகுது அப்படின்ட்டு பயன்படுத்தக்கூடாது. அவரை வந்து தைரியமாக இருக்க சொல்லி ஒரு மனதைரியத்தை கொடுக்கணும். அடுத்தது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் மருத்துவமனைக்கு வேக போனமாக்கும் பாம்பு கடிச்சோட பூர்ண குணப்படுத்திடலாம். ஸோ சினிமா படத்தில் பார்க்குற மாதிரியா பாம்பு கடிச்ச இடத்துல வந்து கடிச்சு உரியிறது, அப்புறம் வந்து ஏதோ ஒரு மருந்தை வச்சு தேய்க்கிறது, கத்தியால் கிழிச்சு ரத்தத்தை பிதுக்கி எடுக்கிறது, அடுத்து வந்து தீக்காயத்தை வந்து அதை வாட்டி எடுக்கிறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது. தீக்காயம் பண்ணுவாங்களா? ஆமாம், கடிச்ச இடத்துல பிளேடை கிழிச்சு விட்டுட்டு நெருப்பு வைப்பாங்க. ஏதாவது மருந்து வச்சு ஒரு நெருப்பை வச்சு அது இடத்த வாட்டுவாங்க. அப்போ அதை வந்து பாம்போட விஷம் வந்து முறிஞ்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கடிச்சு உரையக்கூடாது. அப்புறம் வந்து பிளேடால் கடிச்சு அதை கிழிச்சிடக்கூடாது. அவர் வந்து ரத்தத்தை வந்து வாயை வச்சு கடிச்சு உரிவாங்க, அது மாதிரி உரியக்கூடாது. அடுத்து என்னன்னா கயிறு வச்சு இறுக்கி கட்டவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம என்னன்னா பாம்பு கடிச்ச உடனே நார்மலாக இருக்கணும். பாம்பு கடிச்சு பயப்படாமல் கடிச்ச இடத்த அசைக்காமவும் முடிஞ்ச அளவுக்கு மருத்துவமனைக்கு சீக்கிரம் போனமாக்கும் பூர்ண குணப்படுத்திடலாம். இப்போ பொதுவாக வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பாம்பு வந்து காலில் கடிச்சிச்சு அப்படின்னா விஷம் ஏறுறதுக்கு டைம் ஆகும். இல்லை வந்து உடம்புக்கு, அதாவது தலைக்கு மேலே, அது இடுப்புக்கு மேலே கடிக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே வந்து விஷம் வந்து ஏறிடும். அந்த நேரங்கள் இருக்குல்ல, இந்த பாம்பு கடிச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்தில் காப்பாற்றிடலாம் அப்படின்ற பட்சத்தில் கடிக்கிற இடத்தை வச்சு நேரம் வந்து முடிவு செய்ய முடியும்? ஐயோ அப்பெல்லாம் முடிவு செய்ய முடியாது. ஏன்னா வந்து சில வகை பாம்புகள் வந்து வெனம் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாக செலுத்தும். சில குட்டி பாம்புலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து அதிகமான வெனத்தை செலுத்துறது. ஏன்னா வந்து நம்ம உடம்புக்கு வந்து இவ்வளோ வெனத்தை செலுத்தணும் அப்படின்னு அந்த பாம்பு, குட்டி பாம்புகள், அதாவது சின்ன பாம்புக்கெலாம் தெரியாது. எப்படின்னா அந்த பாம்பு மிதிச்ச உடனே அந்த பாம்புல வந்து ஆக்ரோஷமாக தான் கடிக்க ஆரம்பிக்கும். அதில் வந்து அதிகமான வெனம் வந்து நம்ம உடம்புல செலுத்துச்சு அப்படின்னா அது நம்ம உடம்புல எங்கே கடிச்சாலுமே வேகமாக பாதிக்க ஆரம்பிக்கும். சில பாம்புகள் வந்து வெனம் வந்து லேசாக செலுத்தும், கொஞ்சமே செலுத்தும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் கொடுக்கும். மற்றபடி பாம்பு காலில் கடிச்சாலும் கையில் கடிச்சாலும் கொஞ்சம் லேட்டாக பாதிக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஆளும் உடம்பு பொறுத்து இருக்குது. சிறுவர்கள் இருந்த அளவுக்கு வேகம் பாதிக்கும். ரொம்ப வயதான இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அதிகம் பாதிக்கும். நடுத்தர வயசு இருக்கா பார்த்தீங்களா, ஒரு 20லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கா பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து குடஞ்சி வந்து கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால மெதுவாக பாதிக்கும். இன்னொன்று அப்படின்னா, ஸோ ஒரு பாம்பு கடித்த உடனே ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ட்டு பதட்டப்படுறாங்க பார்த்தீங்களா, பதட்டப்படுறது, அலறது, அழுகிறது இந்த மாதிரியா அதிகம் பயப்படுறதுனாலையும்
அந்த பாம்புகள் எங்க கிடைச்சாலும் உடனே வந்து பாதிப்பு ஏற்படும். இப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து fast ஆ அதிகமாயிருச்சு அப்படின்னா எங்க கிடைச்சாலும் உடனே பாதிப்பு ஏற்படும். அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா வந்து பெரிய பாம்பு கடிக்கிறத விட சின்ன பாம்பு கடிச்சா வந்து ஆபத்து அதிகம். அதிகமா, அதாவது எப்படின்னா வெனம் வந்து அதிகம் உடம்புல செலுத்தும், அவ்வளவுதான். மற்றபடி அந்த பாம்புக்கு நம்ம மரண பயத்தை கொடுக்குறோம் வச்சுங்களேன், கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாம்புகள் வந்து அதிகமான வெனத்தை வந்து உடம்புல செலுத்தும். அது பெரிய பாம்பா இருந்தாலும் குட்டி பாம்பா இருந்தாலும் அதை வந்து அது தப்பிக்கிறதுக்காக அதிக வெனத்தை செலுத்தும். இன்னொரு அப்படின்னா நம்ம தூங்கும் போதெல்லாம் பாம்பு சில பேர் தான் கடிக்கும். இப்போ கூட ஒரு சிறு பையனை வந்து ஒரு கட்டுரையும் பாம்பு கடிச்சு ஒரு 9 மாத குழந்தை பையன் இருந்தா, நம்மளுக்கு தெரிஞ்ச பையன். அந்த பையன்லாம் வந்து அந்த மாரி கடிக்கலாம் வந்து கண்டிப்பாக உயிரிழப்பு ஏற்படும். அது எப்படி நடந்தது? ஸோ எப்படின்னா இரவுல தூங்குறாங்க, தூங்கும்போது அப்படின்னா சில பேர்லாம் வந்து காத்தோட்டத்துக்காக வந்து ஜன்னல் கதவு வீட்டு வாசலாம் வந்து ஓப்பன் வச்சுருவாங்க. அந்த வீட்டுக்கு படியே இருக்காது. ஒரு 4-5 படி இருந்தால் கூட சில பாம்புகள் வந்து ஏறி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். படி வந்து தரையும் நம்ம வீட்டு வெளியில் ரோடும் வந்து நம்ம வீடு வாசலும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் பாம்புகள் வந்து அசால்ட்டாக இரவு நேரத்தில் உணவு தேடி வர்றதுக்கு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி ஒரு பாம்பு உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்து கவனிக்கவே இல்லை, கவனிக்காமல் இருக்கும். அந்த குழந்தை தூங்குற இடத்துக்கு போய் பக்கத்தில் போய் படுத்துருச்சு. படுத்த உடனே அந்த குழந்தை பிறண்டு படுக்கும்போது அந்த பாம்பு மேலே பை பட்டவுடனே அந்த பாம்பு கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே அந்த குழந்தை அந்த அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரில, பாம்பு கடிச்சதே தெரில. குழந்தை அழுகுவோம் என்ன பண்ணிட்டாங்க, சரி குழந்தை அழுகுது, பசிக்க அழுகுது போக்கு, இல்லை காய்ச்சல் வயிறு வலிக்குது போக்கு, அப்படி மேலும் மேலும் வந்து பாம்பு அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அழுகை நிப்பாட்டவே இல்லை. அழுகை நிப்பாட்ட மாட்டுது அப்படின்றதுக்காக சரி எந்திரிச்சு வெளியில் கொஞ்ச நேரம் விளாசு கொடுப்போம். தூக்கும்போது அந்த பெட்ஷீட் தூக்கும்போது பார்த்தா உள்ளே வந்து ஒரு கட்டுரை பாம்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் பாம்பு கடிச்சுன்னு உறுதிப்படுத்துகிறாங்க. கடிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு மருத்துவமனைக்கு போகிறாங்க. குழந்தை மருத்துவமனைக்கு போகும்போது வந்து உயிர் நடந்துருச்சு. இது நடந்தது எங்கே அப்படின்னா கரெக்டாக 3ஆம் தேதி, இந்த மாதம் தான் 3ஆம் தேதி நடந்துச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்துச்சு. பையன் குழந்தை வந்து பெண் குழந்தை, கரெக்டாக 9 மாதம், பிறந்து 9 மாதம் தான் ஆகுது. இந்தமாரி இரவு நேரத்தில் வந்து நம்ம தூங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் உயரமானது தூங்கணும். அதிகமாக விஷப்பாம்புகள் தான் வந்து இரவு நேரத்தில் அதிகமாக உணவு தேடியும் கதவப்பான இடம் தேடியும் பாம்புகள் வரும். நம்ம தெரியாமல் அது மிதிக்கிறனாலையோ தொடுறனாலையோ நம்ம தூக்கத்தில் வந்து படுக்கும்போது நம்ம பிறண்டு படுக்கும்போது பாம்பை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாம்புகள் வந்து கண்டிப்பாக கடிச்சிடும். எந்த ஒரு பாம்பும் நம்ம துன்புறுத்தாமையும் நம்ம டச் பண்ணாமையும் எந்த ஒரு பாம்பும் கடிக்காது, மனிதனை தேடி வந்து கடிக்காது. நமக்கு அந்த பாம்புக்கு மரண பயத்தை கொடுக்குறதும் தெரியாமல் பாம்பை தொடுறதுனாலும் பிடிக்கிறதுனால தான் அந்த பாம்புகள் தற்காப்புக்காக நம்மளை கிடைக்குது. தற்காப்புக்காக நம்மளை கிடைக்குது. ஆனால் பொதுவாகவே வந்து இன்றைக்கும் நம்ம மக்கள்கிட்ட வந்து இது வந்து விஷப்பாம்பு, இது வந்து விஷம் இல்லாத பாம்புன்ற புரிதல் இருக்கா? புரிதல் நிறைய இருக்குது, நிறைய ஏற்பட்டிருக்குது. நம்ம மூலியமா புரிதல் நிறைய ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த கிராம சார்ந்த வாழ்ந்த மக்கள்கிட்ட பார்த்தீங்களா, அதாவது முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டில் பார்த்தீங்களா, அவங்களாம் அவங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படாது. ஒரு பாம்பு, ஐயோ இந்த பாம்பா இது கடிச்சா அப்படின்ட்டா 10 நிமிஷத்துல உயிர் போயிடும் அப்படின்னோட அந்த பாம்பு கடிப்பட்ட கட்டணம் அப்படியே உயிர் போயிடும். இன்னமும் நம்ம விழிப்புணர்வு நிறைய பாம்புகள் பற்றி விழிப்புணர்வு பதிவு செய்யணும். ஏன்னா வந்து ஒரு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா பதட்டத்தில் என்ன பண்ணணும் மக்களுக்கு இன்னும் அது தெரிய மாட்டுது. அதே மாதிரி ஒரு குழந்தை அழுகுதா, ஒரு நம்ம கையை காலில் ஏதாச்சும் அனாவசியமாக ஒரு தடுப்பு ஏதாச்சும் கீழே ரத்தம் வந்துருக்குதா அப்படின்ட்டு அவங்க அதாவது அசால்ட்டாக இருக்கிறனால தான் வந்து இந்தமாரி உயிரிழப்பு நிறையா ஏற்படுது. ஒரு பாம்பு கடித்த உடனே இவ்வளோ சீக்கிரம் மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னா அந்த பாம்பு கடி அவருக்கு வந்து தீர்வு இருக்குது. கண்டிப்பாக எல்லா விஷக்கடி பாம்புக்கும் மருந்து இருக்குது. ஒவ்வொரு பாம்புக்கும் அது கடிக்கிற தடம் அப்படின்றது மாறும். தடம் மாறும். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து மொத்தம் 300க்கும் மேற்பட்ட வகையான பாம்புகள் இருக்குது. அந்த பாம்புகளில் மனிதன் அதிகமாக கடிப்பட்டு பெரிய பிரச்சனைக்கான பாம்பு பார்த்தா 4 வகையான பாம்புகள் தான். நம்ம சமவெளியில் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வீட்டு பக்கத்தில் தோட்ட வயக்காடு பக்கத்தில் இருக்கிறப்ப வந்து 4 பாம்புகள் கடிக்கிறனால தான் அதிக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த 4 பாம்பு பார்த்தோம் வச்சுக்கல, நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், இந்த 4 பாம்பு தான் வெனமஸ். இந்த பாம்பு கடியால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த பாம்பு கடியும் அதிகமாக எதுக்கு ஏற்படுது அப்படின்னா இந்த பாம்புகள் வந்து விஷப்பாம்புகள் இருக்கிற இடமே தெரியாது. புதர் செடிகளை மறைஞ்சிருக்கும், நம்ம தெரியாமல் ஒரு செடி எடுக்கும்போது, இப்போ இரவு நேரத்தில் நம்ம நடக்கிற பாதை மேலே அப்படி படுத்துருக்கோம் தெரியாமல் மிதிக்கும் போது இந்தமாரி டயத்தை தான் அதிகமாக பாம்பு கடி வந்து இப்போ அதிகமாக ஏற்படுது. அதிகமாக பாம்பு கடி இடம் வந்து வச்சுக்கோங்க, நமக்கு எந்தமாரி இடத்துல கையில் கடிக்கும் இல்லாட்டி காலில் கடிக்கும், நம்ம தெரியாமல் மிதிக்கிறோம் இல்லாட்டி தெரியாமல் பாம்பை தொடுறோம், இந்தமாரி டயத்தில் தான் பாம்புகள் அதிகமாக கடிக்கும். இன்னொன்றா இந்த வெனமஸ் ஸ்னேக் வந்து பார்த்தீங்களா, இது பாம்பு கடி, இந்த 4 பாம்பு கடியும் ஒவ்வொரு இதோ மாறுபடும், ஒவ்வொரு பற்களும் வித்தியாசம் இருக்கும். நல்ல பாம்பு கடிச்சு அப்படின்னா சிறிதளவு தான் வந்து பற்கள் பதிஞ்சிருக்கும். அந்த கடிச்ச இடம் வந்து சுற்றி வந்து கருப்பாக காணப்படும், சில விருப்பது செவந்து காணப்படும், லேசாக ரத்தம் வரும், ஆனால் வீக்கம் கம்மியாக இருக்கும். ஆனால் நல்ல பாம்பு கடிச்சு அப்படின்னா கடிச்சு ஒரு 20 நிமிஷத்தில் வந்து கண் இமை மூடுறது, கண்ணுப்பட்டை பார்த்தீங்களா, கண்ணுப்பட்டை அதுவாகவே மூட ஆரம்பிச்சிடும், நாக்கு செயல்ந்து போயிடும், நாக்கு வந்து பேசவே முடியாது.
அப்பதான் வந்து எச்சியா வரும். அப்போ வந்து ஐயோ நல்ல பாம்பு கடிச்சு வாயில் நுரையா தள்ளுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இதுதான் காரணம். நாக்கு வேலை செய்யாதனால நம்ம வந்து எச்சியை வந்து முழுங்க முடியாது. ஸோ முழுங்க முடியாதனால எச்சி வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருது. அடுத்து வந்து எப்படின்னா உடல் சோர்வு ஏற்படும், மயக்கம் வந்துடும். ஸோ இந்த மாரியா சிம்டம்ஸ் ஏற்படும் நல்ல பாம்பு கடிச்சா. அதே போல தான் கட்டுரையும் பாம்பு. கட்டுரையும் பாம்பு கடிச்ச வந்து அதிகமாக உயிர் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதற்காக அப்படின்னா கட்டுரை பாம்புகள் பொதுவாக இரவு நேரத்தில் அதிகமாக கடிக்குது அப்படின்னா சில பேர் தூங்கியிருப்பாங்க, தூங்கும்போது கடிச்சிருது, என்ன கடிச்சது தெரியாது. இல்ல கட்டுவிரியன் கடிச்சா வலியே இருக்கு, நான் அதான் கேட்க அது வலி இருக்காது. அதான் கட்டுரை பாம்பு இப்போ நல்ல பாம்பு கடிச்சா அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாம்பு மிதிச்சுட்டு வச்சுட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இந்த கட்டுரை பாம்பு கடி வந்து தெரியவே தெரியாது, சுருக்கு திட்டம் அப்படியே பாஸ்ட்டாக கடிச்சு போயிடும். இன்னொரு தூங்கி இருக்கும்போது கடிச்சிடும். சில பேர் அந்த பாம்பு கடிச்சு தூக்கத்துல இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன கடிச்சுன்னு தெரியாது, கடிச்சது கட்டணமே தெரியாது, கட்டணம் கடிச்சு அப்படின்னு தட்டி விடுவாங்க, என்னன்னே தெரியாது, பார்த்து தூக்கத்தில் இறந்துருப்பாங்க. இன்னொன்று அந்த பாம்பு கடிச்சப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறதுனாலையும் உயிரிழப்பு ஏற்படும். அந்த பாம்பு கடிச்ச உடனே கடிச்ச இடம் லேசாக திறக்கும். ஏன்னா பற்கள் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும், கட்டுரை பாம்புக்கு சிறிதாக இருக்கும். அதே போல் நல்ல பாம்பு கடிச்ச மாதிரியா சவந்து காணப்படும், சில நேரம் வந்து கருப்பாக காணப்படும், வீக்கம் வந்து குறைவாக தான் இருக்கும். அதே போல தான் கடிச்சு ஒரு மறுநீடம் 10 நிமிஷம் காம நேரத்தில் வந்து இதே போல தான் கண்ணு விமுறது, மயக்கம் வர்றது, தலை சுத்தி ஏற்படுறது, பேசவே முடியாது, நாக்கு உளர்றது, என்னடாச்சு அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அந்த பையன் வந்து பேசவே முடியாது, மயக்கம் அடைஞ்சிருவான். சில பேர்ல வந்து கோமா ஸ்டேஜில் போயிடுவாங்க, அன்கான்ஷியஸ் எதுவுமே இருக்காது, உடம்புல எந்த சோர்வும் இருக்காது, பல்ஸ் மட்டும் தான் இருக்குது, மற்ற எந்த ஆக்டிவிஷன் இருக்காமல் இருக்கும். இந்த கட்டுரை கடிச்சா இந்த மாதிரி ஏற்படும். ஆனால் கட்டுரை பாம்பு கடிச்சு வெகு சீக்கிரமாக மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து குணப்படுத்தலாம். அந்த மருந்து இருக்குது, ஏஎஸ்வி மருந்து சொல்லுவோம், ஆன்டி ஸ்னேக் வெனம் சொல்லுவோம், அந்த மருந்து இருக்குது. கட்டுரை கடிச்ச உடனே அந்த வெனம் செலுத்தணும், உடம்பு செலுத்தினமாக்கும் பூனை குணமடைஞ்சிடலாம். பாம்பு கடிச்சு நேரத்துக்குள்ள போகணும் கட்டுரை அதாவது எந்த பாம்பு கடிச்சாலும் நம்ம வந்து டயத்தை ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. ஐயோ 1 மணி நேரம் இருக்குது, 1 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. கடிச்சு மறுநிமிடம் நீங்கள் இருக்கணும், ஒரு முடிஞ்ச அளவுக்கு அரை மணி நேரத்துலேயாச்சும் மருத்துவமனைக்கு இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கல, நீங்கள் பதட்டம் இல்லாமல் நார்மலாக இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்கு வரைக்கும் நம்ம உடம்பு வந்து நார்மலாக இருக்கும். அப்புறம் அடுத்து வந்துன்னா நல்ல இது கண்ணாடி ரொம்ப சொல்றீங்களா, கண்ணாடி பாம்புல வந்து மோசமான கடி இதெல்லாம் சொல்ல நிறைய பேர் அதுக்கு வந்து ஒரு இதே சொல்லுவாங்க. அதாவதுன்னா விதிமுறை தான் வந்து விரியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பழமொழி சொல்லுவாங்க. அது பழமொழி தான். கண்ணாடி பாம்பு கடிச்ச உடனே உயிரிழப்பு ஏற்படாது, ரொம்ப டைம் எடுக்கும். அதிகபட்சம் 1 hour 1.5 மணி நேரம். எனக்கு பாம்பு கடிச்சல 2 மணி நேரம் ஊசி போடாமல் இருக்கேன் அந்த கண்ணாடி பாம்பு கடிச்சு. கண்ணாடி பாம்பு கடிச்சு அப்படின்னா கடிச்ச இடம் வந்து அப்படியே பெருசாக வீக்கம் இருக்கும், டபுள் மடங்காக வீங்கிடும். நம்ம கை இவ்வளோ பெருசாக கூட இவ்வளோ பெருசாக வீங்கிடும். கடிச்ச இடம் வந்து அப்படியே வந்து சில பேர்த்துக்கு கீரல் போட்டிருக்கும், சில பேர்த்துக்கு அதில் ஊசி குத்துமே ஆழமாக ஊசி குத்துமே 2 பற்கள் பட்டிருக்கும், வீக்கம் அதிகமாக இருக்கும், வலி மரண வலி இருக்கும். ஆனால் வந்து மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அந்த வீக்கம் வந்து சரியாயிடும், நார்மல் ஆகிடும். அடுத்தது சுருட்டை விரியன். சுருட்டை பாம்புக்கு வேண்டி பாம்பு வந்து ரொம்ப சிறுசாக தான் இருக்கும், இருக்கிற இடமே தெரியாது, முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ பாம்பு சுருட்டைன்னு இருக்கும். அந்த பாம்பு கடிச்சாலுமே வந்து வலி அதிகமாக இருக்கும், வீக்கம் இருக்கும். ஸோ இந்த கண்ணாடியின் பாம்புகளும் சுருட்டையின் பாம்பு கடிச்சு அப்படின்னா வலியும் வீக்கமும் இருக்கும். நல்ல பாம்பும் கட்டுரை பாம்பு கடிச்சு அப்படின்னா வீக்கம் குறைவாக இருக்கும், லைட்டில் ரத்தம் லேசாக வரும், கடிச்ச இடம் செவந்து காணப்படும், சில பேருக்கு கருப்பாக காணப்படும். கடிச்சு மறுநிமிடம் வந்து கண்ணு போகிறது, நாக்கு செயல்பட போகிறது, இந்த மாதிரியா சிம்டம்ஸ் ஏற்படும். பாம்பு கடிச்சா அந்த அவங்கள வாழ்நாள் முழுவதும் ஒரு சைடு எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது அப்படி கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இது வரைக்கும் 150 பாம்பு மேலே கடிச்சிருக்குது, அதில் 2 விஷ பாம்பு கடிச்சிருக்குது. உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்பு இருக்குது, மற்றபடி பிற்காலத்தில் வந்து உடம்பு பாதிக்கும், சீக்கிரத்தில் மரணம் ஏற்படும் அப்படிலாம் வந்து கிடையாது. உங்களை வந்து 2 விஷப்பாம்புகள் கடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன உங்களோட கவனக்குறைவுனால அதில் ரெஸ்கியூ பண்ணும்போது தான், அதாவது ரெஸ்கியூ பண்ணும்போது அப்படின்னா அந்த பாம்பை வந்து பிடிச்சி உள்ளே போடும்போது இந்த இடத்துக்கு கடிச்சு கண்ணாடி பாம்பு கடிச்சு. அடுத்து நல்ல பாம்பு அப்படி தான் தலையை பிடிச்சி பாம்பு உள்ளே போடும்போது அந்த விரலை வந்து அப்படி லைட்டாக கீறிடுச்சு, கடிக்கலை, அது வாயை திறந்துருக்கும் போது விடும்போது அப்படியே கீறிட்டு போயிடுச்சு. அப்படி அது நல்லா கிடைச்சது தான் இந்த இடம் ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்குது, விரல் வந்து. அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா, எந்த இடத்துல போய் ரெஸ்கியூ பண்ண போனீங்க, எப்படி? இது நல்ல பாம்பு கிடைச்சது வந்து திருப்பரங்குன்றம் பக்கத்தில் ஒரு பாலாஜி நேரம் என்ற ஏரியா இருக்குது. நைட்டு இரவு 10:30 இருக்கும், அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வந்திருக்குது. அந்த பாம்பை பிடிச்சிட்டு பையில் போடும்போது பிடிச்சி அந்த பாம்பு உள்ள பையில் போகவே மாட்டுருச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கம்பியை வச்சு தலையை அமுக்கி தலையை பிடிச்சிட்டேன், இந்த இடத்துல கையில் பிடிக்க தலையை பிடிச்சி சாக்கை இப்படி வச்சு இந்த பாம்பு உள்ளே விடுறேன், உள்ள வாழை பிடிச்சி உள்ளே விட்டுட்டு தலை வந்து நான் இருக்க பிடிச்சிருக்கேன். அப்படி விடும்போது அந்த பற்கள் வந்து லேசாக அப்படி ஒரு கீரல், கடிக்கலாம் கிடையாது, வாயை திறந்துருக்கல, அப்படி விடுறேன், அப்படி வாயை திறந்துக்கும்போது ஒரு கீரல் போட்டுருச்சு. கீரல் போட்டோன்னே அப்படியே கடிச்சு கட்டாக அதோட அனுபவம் இன்னமும் மறக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இல்லை பாம்போட பல்லு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஆமாம், அது நமக்கு வந்து எப்படியே லேசாக குத்தவே தேவை வச்சாவே போதும் பிளட்டு வரும்.
அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் பாம்போட பற்கள் வந்து. ஆ. அந்த கீறல் ஏற்பட்டது கிடைச்சா கரெக்ட் இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். 10 நிமிஷத்துலேயே வந்து தம்பி என்ன செய்யுது, அவங்க சொல்கிறாங்க தம்பி கத்தி வச்சு கிழிச்சு விடுவோமா அப்படிங்கிறாங்க. தலையை மட்டும் தான் ஆட்டுறேன், ஆனால் எனக்கு சுயநலம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியாது. 10 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கண்காணிச்சு ஆச்சு. அப்புறம் வந்து என்னன்னா கண்ணு வந்து தூக்குறோம், அந்த கண்பட்டையை தூக்குறாங்க. தூக்குனா உங்களுக்கு பார்வை தெரியுது, விட்டுட்டாங்களா அதுவா முடியும். எது இப்போ கண்ணை மூடுற அப்படின்றாங்க. இல்லைம்மா அது வேலையை செய்யலை, கண்ணை தூக்குனா தான் திறக்குது அப்படின்ட்டு சொன்னேன். அது சிரிச்சுட்டே சொன்னேன். என்னப்பா சிரிச்சுட்டே சொல்ற, இந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு. ஆசி போவா பண்ணேம்மா, ஆசி தூக்கி போங்க, அப்படி ஆசி தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றேன். அப்புறம் திருப்பூரம் மருத்துவமனைக்கு கரெக்டாக 1/2 மணி நேரத்தில் அந்த அரசு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு போனோடனே அந்த டாக்டர் பார்த்தா என்ன சொன்னார், பையன் பிழைக்கிற கஷ்டம். அவர் டாக்டர் சொல்கிறாரு பையன் உயிர் பிழைக்கிற கஷ்டம் அப்படின்ட்டு. நான் டாக்டர் சொல்கிறேன், சார் நான் உயிரோட தான் இருக்கேன், கண்ணு மட்டும் தான் திறக்க முடியல, நாக்கு உளருது, உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அவர் டாக்டர் பார்த்துப்பா டக்குன்னு ஜிஹெச் கொண்டு போயிருங்க, மதுரை ஜிஹெச் கொண்டு போயிருங்க அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே இருக்க ஆம்புலன்ஸ் எடுத்து மதுரை ஜிஹெச் கொண்டு போனாங்க. மதுரை ஜிஹெச்சுக்கு 20 நிமிஷத்தில் போனாங்க. கரெக்டாக பாம்பு கடிச்சு 3/4 மணி நேரத்தில் நல்லாவும் கடிச்சு நான் மருத்துவமனைக்கு போகிறேன். அங்கே போனோடனே பார்த்தா உடம்பு பூராமே அப்படியே அங்கே பொக்கலாம் வீங்கிடுச்சு. ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க. ட்ரிப்ஸ் ஏற்றுனா சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சு. சைடு எஃபெக்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாமே அப்படியே அங்கங்கே பொக்கலமாக இருந்துச்சு. மல்லாக்கா படுத்து இருக்கிற முதுகு பின்னாடி இவ்வளோ வீக்கமாக இருந்துச்சு. நண்பரை கூட வந்தார். அது என்னன்னு பாருங்க, பின்னாடி கீழே ஏதோ தலானிக்கில் குத்துது அப்படின்ற. தூக்கி பார்த்தா அது வீக்கம். அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட்டு சார் ஏதோ வீக்கம் வருது அப்படியே சைடு எஃபெக்ட் ஆயிடுச்சு. இந்த அந்த வெனமும் அந்த பாம்போட நம்மளுக்கு 5 முறை ஏற்றுறாங்க பற்றி, அதுவும் பாம்போட வெனம் தான். அது பவர்ஃபுல் ஏற்றினோடனே சைடு எஃபெக்ட். அதுக்கு நிறுத்துனாங்க. நிறுத்தி அப்புறம் ட்ராப்பாக ஏற்றுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏற்றினோடனே அதுக்கப்புறம் கரெக்டாக 20 நிமிஷத்தில் வந்து நார்மல் ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து டாக்டர் பேசியிருக்கேன், எப்பா சரியாயிடுச்சுப்பா அப்படின்ட்டார். அந்த மாரி வந்து ஆனால் அவர் சொன்னார் இன்னும் 10 நிமிஷம் காமல லேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உயிர் பிழை கஷ்டம் அப்படின்ட்டார். அப்போது இந்த கடிச்ச விரல் மட்டும் பிளாக்காக இருந்துச்சு. ஃபுல் இந்த வரைக்கும், இந்த கோடு வரைக்கும் அப்படியே கருப்பாயிருச்சு. கருப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த விரல் மட்டும் தான் இப்போ பாதிச்சிருக்குது, அந்த விரல் மட்டும் என்னான்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 நாள்லேயே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி என்னை அனுப்பிவிட்டாங்க. அதுதான் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு எடுக்கணும்னே சொல்லிட்டாங்களா வரல? எடுக்கணும்னு சொல்லலை. அவங்க வந்து என்னடா பார்க்கலாம், இந்த கருப்பு வந்து இன்னும் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக பாம்போட வெனம் இருக்குது, கண்டிப்பாக அது விரல் அழியிருச்சு, எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இறங்காமல் கிளியர் ஆகுது, நார்மல் ஆகுது அப்படின்னா அது நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1 மாதம் ஆகியும் எனக்கு வந்து இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை. அது அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் விரல் வந்து அப்படியே குளக்குளன்னு ஆயிடுச்சு. இது அவ்வளோ கெட்ட. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து உணர்ச்சிலாம் இல்லை, எதுவுமே இல்லை. உணர்ச்சிலாம் இல்லை. விரலாம் இருக்கும், மடக்கலாம் செய்வேன். ஆனால் வந்து இந்த இடம் கருப்பாக தான் இருக்கும். தொட்டு பார்த்தா எதுவுமே உணர்ச்சியே இருக்காது. அதனால எடுத்து உடம்புல கெட்டு போன பொருள் இருக்கக்கூடாது, எடுத்துட்டாங்க. அப்படியே எடுத்துட்டாச்சு. அப்படியே எடுத்து அப்படியே ஆப்ஷன் எடுத்து. உங்களுக்கு வந்து நீங்க சொல்றீங்க 30 வருஷமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இந்த பாம்புட்டு ஆல்ரெடி நீங்க 2 வாட்டி கடிச்சிருக்கு அப்படின்னா வீட்டில் என்ன சொல்றாங்க? வீட்டில் வந்து எதிர்ப்பு இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட நான் கல்யாணம் முடிச்சது வந்து 15 வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிச்சு 15 வருஷத்தில் வந்து இந்த நல்ல பாம்பு, கண்ணாடி பாம்பு, விஷ பாம்புலாம் பிடிக்கும் போதில் ஒவ்வொரு டைம் ஒரு ஃபோன் காமிச்சு என்ன பாம்பு மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டாவே நல்ல பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னாவே நம்ம வீட்டில் பதற ஆரம்பிச்சிடுவாங்க. சில நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது ஃபோன் காமிச்சு அப்படின்னா அவங்க சரி நானும் வர்றேன், நான் இருந்தால் கொஞ்சம் பயந்து பிடிப்பேன் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து அவங்களே கூட்டு போவேன். அப்புறம் இந்த பாம்பு கடிக்கும் போதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பாம்புலாம் கடிச்சிது. அதனால வந்து இப்போ சொல்லிட்டான், நீ பாம்பு பிடிக்கணும் அப்படின்னா உனக்கு பிடிச்சி ஆகணும், இனிமேல் இந்த எனக்கு இந்த சேவை விட முடியாது, பாம்பு பிடிக்க தொழில் விட முடியாது அப்படின்னா நீ என்ன பண்ணா விஷ பாம்பு கையில் தொடக்கூடாது. விஷ பாம்பு கையில் தொட்டால் கண்டிப்பாக நான் பாம்பு பிடிக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு வீட்டில் வந்து சரியான சண்டை நடந்துச்சு. அப்போதான் வந்து நான் அப்படி வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த விஷ பாம்புகளை வந்து கையில் தொடாமல் தான் ரெஸ்கியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த பாம்பு கடிச்சு இந்த விரல் எடுத்த பிறகு எந்த ஒரு விஷ பாம்பையும் எவ்வளோ கஷ்டமான சூழல் ரெஸ்கியூ இருந்தாலும் கையில் தொடாமல் தான் வந்து ரெஸ்கியூ பண்ணுவேன். ஆமாம். இப்போ வந்து என் ஃபேமிலியை வந்து ஒரு பாம்பு இருந்தாலுமே வந்து என் ஃபேமிலி கூட தான் ரெஸ்கியூ பண்ணுவேன். ஏன்னா வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ணுறோம் அப்படின்ட்டு என் வீட்டுக்காம உணர்த்தாங்க. மக்கள் நம்ம சப்ஸ்கிரைபும் நிறையா வந்துட்டாங்க. அதாவது சகானா வந்து பாம்பு பிடிச்சாரு அப்படின்னா கையில் பிடிச்சாருன்னா அது விஷம் இல்லாத பாம்பு தான், அவர் கையில் தொடாமல் பிடிச்சாருன்னா அது கண்டிப்பாக விஷ பாம்பு தான் அப்படின்ட்டு அது மைண்ட் செட் எல்லாத்துக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நிறைய தகவல்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுடைய சேவை வந்து இன்னும் மென்மேலும் தொடரணும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மீடியா மைண்ட்ஸ் குழு சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.